பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமீன். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் காலங்கள் கடந்தாலும் ஆண்டுகள் கடந்தாலும் அவர் என்ன செய்தாராம்? முழு நிச்சயமாய் நம்பினார். நம்பினது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானான். இதே போல எங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு காலங்கள் கடக்கலாம், மாதங்கள் கடக்கலாம், ஆனால் நாட்கள் உருண்டு ஓடலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும். நம்புகிறது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் எனக்கு செய்வார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் முழு நிச்சயமாய் நம்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமீன். விசுவாசிக்க வேண்டும், சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்துல பலப்படுங்கள். விசுவாசிக்கிறவர்களால எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.